நாங்க அவங்களுடைய கல்வை அமைதிப்படுத்தினோம். புள்ள போகுது, தாத்தவ மூசா நபியுடைய தாத்தவ அனுப்புறாங்க, கொஞ்சம் பெரியவங்க, கொஞ்சம் போய் பாரு, கொஞ்சம் போய் பாரு என்ன நடக்குது. கேட்குது இல்ல மனசு, நானா வீசண்டு கேட்குது இல்ல. அல்லாஹ் சொல்றான் கல்புகளை பத்தி. போகிற வழியில போய் நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கிற நேரம் ஒரு அற்புதம் நடக்குது. நாங்கள் ஹராமாக்கினோம் மூசாவுக்கு. யாருடைய எந்த பாலையும் மூசா நபி குடிக்கல. அந்த நேரத்தில் தான் இந்த யுவதி இருந்துட்டு சொல்றா, அல் அதுல்லுக்கும், நான் ஒரு ஊட சொல்லட்டுமா, அலா அஹ்லி பைத்தின், ஒரு ஊடு இழுத்து சொல்றாவ, ஒரு ஊட சொல்லட்டுமா, அவங்க பால் கொடுப்பாங்க, அவங்க பொறுப்பெடுப்பாங்க. இந்த டென்ஷன்ல ஃபிரௌனுடைய அரண்மனை என்ன சொல்லுது, ஓகே அவங்கள கூட்டிட்டு வாங்க. அல்லாஹ் திருப்பி சேர்க்கிறான். கல்பு பதினதுக்கு பிறகு அல்லாஹ் வாக்களித்தான், எப்படி நான் புள்ளையை சேர்த்தேன் என்று. அல்லாஹ் சாகடிக்காம அந்த உம்மாவுடைய முகம், அதாவது கண்கள் குளிர்ச்சி ஆகுது. யா ரப், நீ கொண்டு வந்து என் புள்ளைட்ட அரண்மனையில வாழ விட்டு, அரண்மனையில பிரின்சஸா வாழ போறார், அங்க நான் தான் பால் கொடுக்கணும் என்று தேர்ந்தெடுத்து. ஃபிரௌனுடைய கல்பு அல்லாஹ் எப்படி சேஞ்ச் ஆக்கினான். அது வர்ற நேரம் அந்த புள்ளை எடுத்து ஃபிரௌனுடைய மனைவி புள்ளை எடுத்து போட்டு கையில வச்சுட்டு, மாஷா அல்லாஹ், எப்படி எவ்வளவு குர்ரத்தாயினுல்லி, கண்ணெல்லாம் குளிர்ச்சியா இருக்குது, வாலக்கு உனக்குன்னு தான் பான்றான். ஃபிரௌனை காட்டிட்டு எனக்கு மட்டும் இல்லை உனக்கு. அவன் உடனே வைஃப் சொன்னான், ஆமான்ட்டான். வைஃப் சொன்ன உடனே அவன் கல்பு இறங்கிட்டு, சரிரா ஓ எனக்கும் அந்த மாதிரி கண் குளிர்ச்சின்ட்டான். ஃபிரௌனுடைய கல்பு சேஞ்ச் ஆயிட்டு அவனை கொல்லக்கூடிய மூசா நபி அந்த அரண்மனையில் வளர்க்கிறான். அல்லாஹ் கொடுக்கிறான். யாரை வளர்த்தோமோ, யாருக்கு தீத்தினோமோ, யாருக்கு ஊட்டினோமோ, யாருக்கு ட்ரெஸ் பார்த்து கொடுத்தோமோ, அவன் கொல்ற நேரம் தான் அந்த கல்பு வெட்டிச்சு செதறும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீனுடைய சித்தாந்தம், அவருடைய பிளான் கடுவும் மாறாது. லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் எங்களுக்கு எதை நாடினானோ அதில் எதுவுமே தவறாது, அது நடக்கும். ஹுவ மௌலானா, அவன் எங்களுடைய அதிபதி, எங்களுக்கு பாதுகாப்பு அவன். எங்களுக்கு பிரச்சனை வரும், வராமல் இருக்காது நாங்க நம்பல. பிரச்சனை வருகிற நேரம் அல்லாஹ்வை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வை பார்க்கலன்னா அல்லாஹ்வுடைய உருவம் இல்லை, அல்லாஹ்வுடைய உதவியை உங்களுக்கு பார்க்கலாம். இப்படி நபிமார்கள் எடுத்துக்கொண்டான தொடர்ந்து ஒவ்வொரு நபிமார்களையும் சொல்லிக் கொண்டு போனால் அவருடைய கல்புகள் எல்லாம் எப்படி ஸ்ட்ரென்த் ஆச்சு, அமைதியாச்சு. ஒரு பிரச்சனை ஓகிற நேரம் அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும். என்ன சந்தோஷம், அவங்க அல்லாஹ்வை நெருங்கி இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியுமான ஒரே ஒரு இடம், பிரச்சனைகள் வருகிற நேரம் குஃபார்களுக்கு அது அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கும். என்ன நடக்குது என்று அவர்கள் தடமாறுவார்கள். மூமின்களுக்கு அல்லாஹ்வை நெருக்க வைக்கும். அந்த நெருக்கம் அவருடைய கல்புகளே ஒரு மிகப்பெரும் பிரகாசத்தை உண்டாக்கும். அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் நெருங்கி நெருங்கி வருவார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சபையில யாராவது எனக்கு இனிமேல் பிரச்சனை இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது பொய்.